அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. தத்பிரசாபித்மி மகா தேவாயுதினி தன்னோ ருத்ர பிரதிஜாது. தத்பிரசாபித்மி மகா சேனாயுதினி தன்னோ ஸ்கந்த பிரதிஜாது. முருகப்பெருமானுடைய ஆசை கொண்டு பாலத்திருவனுடைய திருவருளால் மிதன ராசிக்கு இந்த வாரம் எப்படிங்கிறது பார்ப்போம். மிதன ராசிக்கு 1/3/2026 முதல் 7/3/2026 வரை மிதன ராசிக்கு எத்தகைய பலன் கொடுக்குறது பார்ப்போம். இந்த மிதன ராசி அதிபதியில செல்லக்கூடிய புதன் இந்த மிதன ராசியில் அடங்கியக்கூடிய நட்சத்திரம் மிருகசீர்ஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதிரை முழு நட்சத்திரம், புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம் அடங்கியது மிதன ராசி. அப்ப மிதன ராசிக்கு அதிபதி புத பகவான். அப்ப புதனை நம்ம மனதார வேண்டிக்கணும். இந்த காலத்துல புத பகவான் வேண்டணும்னா நல்ல தெய்வத்துணை வேணும். அப்ப நாராயணனை வழிபாடு செய்யணும். புதன் என்றாலே பெருமாள். ஓம் நமோ நாராயணாய வித்மிஹி வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாதுங்கிற மந்திரம் செஞ்சோம்னா சரி. இல்லைன்னா ஒரே தாரக மந்திரமான ஓம் நமோ நாராயணாய நமஹங்கிற மந்திரம் இதை சொல்லி நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது அருமையான பலன் கொடுக்கும். இந்த புதன் பகவான் உங்க ராசிநாதன் 9ஆம் இடத்துல அமர்ந்து அனைத்து கிரகத்தோட கூடி 6 கிரகத்தோட 2ஆம் இடத்துல உங்க ராசிநாதனுக்கு 2ஆம் அதிபதி 2ல அமர்ந்து இந்த வாரத்துல தொடக்கத்துல 3ஆம் இடத்துல திரும்பி சென்று 4ஆம் இடத்துல மாறி 5ஆம் இடத்துல இந்த வாரத்துக்குள்ள மாறனால, அதாவது கன்னியா ராசியில் வரைக்கும் துலா ராசி வரைக்கும் செல்லுகிறார். அதனால இந்த வாரத்தில் நமக்கு வெற்றி. சந்திர பகவான் மனக்காரகன். மனதுல என்ன தோணுது அது செய்யணும். அப்ப நம்ம ஒரு புதிய பொருள் வாங்கக்கூடிய ஆடம்பர பொருள் வாங்கலாம். டிவி வாங்கணும், ஃப்ரிட்ஜ் வாங்கணும், வாஷிங் மிஷின் வாங்கணும், நகை வாங்கணும், துணிகள் நிறைய வாங்கணும். அப்போ புதிய பொருள் சேரக்கூடிய தன்மை, பழையது கலைந்து புதிது பெறுதல் அழிப்பு. அப்போ புதுசா ஏதாவது ஒரு பொருள் வாங்க நீங்க செலவழிப்பீங்க இந்த வாரத்துல. அதனால இந்த வாரத்துல நீங்க செயல்பட வேண்டியது அனைத்து விதமான பழையது கலைந்து புதிது பெறுதல் சொல்லலாம். அப்ப புத பகவான் என்ன சொல்ல ஆசைகள் தூண்டிவிடுவார். சுக்கிரன் அதுல சேர்ந்திருக்கிறாங்க. செவ்வாய் கொஞ்சம் தடுக்கும். அப்ப நம்ம ஒரு எண்ணம் இருந்தா வீட்டுல உள்ளவங்க தடுத்துருவாங்க. இது வேண்டாங்க, நல்ல ஒரு சோபா வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறான், இந்த பழைய டிவி கொடுத்துட்டு புது டிவி வாங்கலாம், ஃப்ரிட்ஜ் வாங்கலாம் அப்படின்னா வீட்டுக்குள்ள இருக்கவங்க இப்போதைக்கு எதுக்கு அப்படிங்கிறது தடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இருபாலருக்கும் அதே எண்ணம் தான். அதே நபரை உங்களுக்கு தடுப்புதான் இருக்கணும். அதனால நீங்க இந்த காலத்துல நீங்க சற்று எச்சரிக்கையாக இருந்து செயல்படக்கூடிய தன்மை. அப்ப உங்களுக்கு வேணும்னா ஒரு புது பொருள் சேரும் உங்களுடைய காலம்ங்கிறதுனால கண்டிப்பாக நீங்க செயல்படலாம். ஆகவே ஒரு புதிய பொருள் வாங்கி கொள்வது, ஒரு நகை வாங்கி கொள்வது, ஒரு வெள்ளி சம்பந்தப்பட்டது வாங்குறது, பிளாட்டினம் சம்பந்தப்பட்டது வருது, அதே மாதிரி நவரத்னங்கள்ல இருக்க ஒரு ஏதேனும் ஒரு கல் வாங்கி நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாரத்துல நீங்க வாங்கும் போது நல்லா நவரத்னத்துக்கு உண்டான தோஷம் உங்களுக்கு நிவர்த்தி பெறும். ஏன்னா 6 கிரகம் கூடி 9ஆம் இடத்துல அமர்ந்திருந்தால் நவரத்ன கல் கூட நீங்க வாங்கிக்கலாம். ஆகவே நவரத்னம்னா உங்களுக்கு உங்க ராசிக்கு நவரத்னம் கிடையாது. நவரத்னத்துல ஏதேனும் வாங்கலாம். அப்ப மாணிக்கம் வாங்கலாமா, பவளம் வாங்கணுமா, முத்து வாங்கணுமான்னு உங்க ஜோதிடரை கலந்து ஆலோசனை செய்து வாங்கி கொள்ளுங்க. அருகாமையில் நம்ம ஜாதக பிரகாரம் வாங்கணுமா, நியூமராலஜி பிரகாரம் வாங்கலாமா, இல்ல ஜெம்மராலஜி பிரகாரம் வாங்கணுமா அப்படிங்கிறது நீங்க உங்கள் ஜோதிடரை ஆலோசனை செய்து ஒரு நகை, அதாவது ஸ்டோன் வாங்குறது சிறப்பு. நம்ம சொல்றது பொதுவானது. அப்ப நவரத்னத்துல எல்லாமே வாங்கலாம். அப்ப நவரத்னத்துல அடங்கியது என்ன? மாணிக்கம் உண்டு, முத்து உண்டு, பவளம் உண்டு, வைடூரியம் உண்டு, நீலக்கல் உண்டு, கோமேதகம் உண்டு, புஷ்பரகம் உண்டு, பச்சைக்கல் சொல்லக்கூடியது மரகத பச்சை உண்டு. ஆகவே நிறைய உண்டு. அதனால நம்மளுக்கு இந்த காலத்துல நம்ம எது அணிந்தால், நம்ம வயதுக்கு ஏற்றபடி எது அணிந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து இந்த நவரத்னத்தை அணியும் போது உங்களுக்கு செல்வத்துக்கு உண்டான அடித்தளம், அதாவது வருங்காலத்துக்கு நம்ம மேன்மை அடைகிறது கிரக தோஷ நிவாரணம் பெற்று வாழணும். அப்ப கிரகத்துண்டான தன்மை நம்மளுக்கு மறைவாக கிரகம் நடக்குது,
அப்போ மறைவான கிரகம், அப்போ உங்கள் லாபஸ்தானாபதி தனஸ்தானாபதி சொல்லக்கூடிய தனஸ்தானாபதி சந்திரன், அவர் மறைவில் இருக்காருன்னா உங்களுக்கு தேவையான மனக்குழப்பம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். எந்த செயல் செய்யணும்னு நினைச்சாலும் உங்களுக்கு முன்னேற்றத்தை தடுத்து கொண்டே இருப்பார். நல்ல இடத்துல அமைந்தா நீங்க தைரியசாலி. அதே மாதிரி 11ஆம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், அதே மாதிரி அதுவும் மறைவு ஸ்தானத்துல அமர்ந்திருந்தா அதே தான். நீங்க என்னதான் சம்பாதிச்சாலும் கையில நிற்காது. சம்பாதிச்சது தான், ஆனா அதுக்கப்புறம் அது எங்க போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். இதெல்லாம் அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு புலம்பம் இருந்துகிட்டே இருக்கும், புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அதனால சற்று நிதானமாக இருந்து, இந்த 9ஆம் இடத்துல அமர்ந்த கிரகம் அருமையான பலம் கொடுத்து கொண்டிருப்பதால் நீங்க ஜெயிக்கக்கூடிய தன்மை, அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு உண்டானது, சொத்துக்கு உண்டானது, உங்க பூர்வீகத்துல ஏதேனும் ஒரு சொத்துக்கள் இருக்குதுன்னா அந்த சொத்து என்ன ஏது, நம்ம என்ன செய்யணும், அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அப்போ இதெல்லாம் நம்ம தன்முனைப்பா நிதானமாக இருந்து செயல்பட்டாலே இந்த காலத்துல வழிபாடு தவறாம செய்யணும். இந்த வாரத்துல நடராஜர் அபிஷேகம், மாசி மகம் வருது. அதனால இந்த மாசி மகம், பௌர்ணமி அதெல்லாம் வரும்போது நீங்க வழிபாடு, பௌர்ணமி கிரிவலம்லாம் போயிட்டு வர்றது சிறந்தது. ஆகவே இந்த காலத்துல உங்களுக்கு 2ஆம் தேதி பௌர்ணமி வந்துடும். நடராஜர் அபிஷேகம், மாசி மகம் அனைத்தும் கூடி வரும். ஆகவே பௌர்ணமி இரவு பொழுது வர சந்திர தரிசனம் செய்து வரும்போது சிறந்த பலன் கொடுக்கும். ஆகவே இந்த காலத்துல சனி பயிற்சி வேற உங்களுக்கு இந்த வாரத்துல உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருந்து சனி பகவான் 6ஆம் தேதி உங்களுக்கு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல. அப்போ 10ஆம் இடத்துல தொழில்னா 10ல் ஒரு பாவி இருந்தால் சொல்லுவோம், ஜோடத்துல சொல்லக்கூடியது 10ல் ஒரு பாவி இருந்தால் வெற்றி பெற்றலாமா அப்படின்னா, நம்ம கர்மா என்ன திணிக்கப்பட்டது, அப்ப அந்த கர்மா நிர்ணயம் செய்யக்கூடியதான் அந்த 10ஆம் இடம். அப்ப நீ நல்ல கர்மா பண்ணியிருந்தா உன் வாழ்க்கை மேன்மையிடும். நீ தீய கர்மா செய்திருந்தால், நம்ம முன்னோர்கள் முதல் கொண்டு அது தீய கர்மைகள் செய்திருந்தால் அந்த கர்மாவுக்கு ஏற்றபடி நமக்கு வியாதி கொடுக்கலாம், மன தொய்வு கொடுக்கலாம், மன சோம்பேறி கொடுக்கலாம், வேலை செய்ய விடாம பண்ணும் இந்த சனி 10ஆம் இடத்துல இருந்தா. அதனால இதெல்லாம் நம்ம சற்று நிதானமாக இருந்து செயலாற்றுவதே கால சிறந்தது. நம்ம எல்லாமே வேணும், ஆனா எல்லாமே பெற முடியுமானா இந்த மிதுன ராசி ஆசைகள் மட்டும் முன்னுதாரணமா வச்சுப்பாங்க. நான் எல்லாமே செஞ்சிருவேங்க, எனக்கு எல்லாமே தெரியும், ஆனா எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஆனா என்னுடைய பேச்சு கேட்டு எல்லாரும் முன்னேறிட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, மிதுன ராசிக்கு என் பேச்சு கேட்டு எல்லாம் முன்னேறிட்டாங்க, நான் என்னுடைய அட்வைஸ் கேட்டு நான் எல்லாரும் மாறிட்டாங்க, ஆனா அந்த அட்வைஸ் எனக்கு ஒத்து வரல அப்படின்னு சொல்றது இந்த மிதுன ராசிக்காரர்களா தான் இருப்பாங்க. காரணம் 8ஆம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசியில குரு அமர்ந்து இருப்பது ஒரு மனமாற்றம் ஏற்படக்கூடிய தன்மை. ஆகவே சற்று கவனத்தோடும், சனி பார்வை, குரு பார்வை எல்லாம் நம்மளுக்கு சரியான முறையில் அமர்ந்தால்தான் நம்மளுக்கு இந்த மிதுன ராசி நல்லா இருக்கு. ஆனா உங்க ராசிநாதன் 9ஆம் இடத்துல சுக்கிரனோடலாம் சேர்ந்து, சூரியனோடு சேர்ந்து, செவ்வாய் அங்காரகன் சொல்லக்கூடிய கிரகத்தோட சேர்ந்து இருப்பது நல்ல பலன் கொடுக்கும். ஆகவே இந்த வாரம் உங்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாடு தவறாம செய்து வரணும். ஆகவே விஷ்ணு வழிபாடு தவறாம செய்யுங்க. விஷ்ணு கோயில போய் பெருமாளுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. நெய் தீபம்லாம் தேவையில்லை. விஷ்ணுக்கு என்ன தேவை, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி முடிஞ்சால் நிறைய தீபம் ஏற்றுங்க. உங்க கிரக கோளாறு 9 தீபம் ஏற்றலாம், 12 தீபம் ஏற்றலாம். 12ங்கிறது ராசி மண்டலம், 9ங்கிற நவகிரகம். ஆகவே குறைஞ்சபட்சம் 2 விளக்காவது ஏற்றுங்க. ஏற்றி பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி வழிபாடு தவறாம செய்யுங்க. தினசரி பெருமாளை, யாரு இந்த மிதுன ராசிக்காரங்கள் பெருமாளை கண்டிப்பாக கெட்டியா பிடித்து கொண்டா வாழ்க்கையில படிப்படியா முன்னேற்றம் உண்டாகும். ஆகவே இந்த மிதுன ராசியில அடங்கிய நட்சத்திரம் குரு, அதே மாதிரி மிதுன ராசியில அடங்கிய நட்சத்திரம் ராகு, அதே மாதிரி மிதுன ராசியில அடங்கிய நட்சத்திரம் செவ்வாய், அதாவது மிருகசீஷம். ஆகவே முருகனுடைய நட்சத்திரம், சிவனுடைய நட்சத்திரம், குரு சொல்லக்கூடிய முருகனுடைய நட்சத்திரமே இரண்டுமே கலந்து இருக்குது. அதாவது காமதேனு வழிபாடு செய்யணும். அந்த காலத்துல நம்ம புனர்புஷ நட்சத்திரக்காரங்களாம் விட்ட கர்மா சொல்லும். நம்ம ஏதேனும் ஒரு விட்ட கர்மா இருந்தால் அதை தொடர்ச்சியா சுழந்தடிக்கும். அப்போ சிவ வழிபாடு
காமதேனு வழிபாடாக காமதேவனும்னா கோ பூஜை செய்து வரும்போது ஒரு ஆலயத்துல போய் நல்ல ஒரு புஷ்ப மாலையெல்லாம் சாத்தி அந்த கோ மாதாக்கு நீங்களே அது ஒரு பூஜை செஞ்சுட்டு வரும்போது அந்த பலன் உங்களுக்கு அருமையாக நடக்கும். அதனால மிதன ராசிக்காரர்கள் வெற்றி மேல் வெற்றி பெற்று வாழணும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். ஜெய் பலா ஜெய் பலா ஜெய் பலா. வாழ்க வளமுடன். நன்றி வணக்கம்.